ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அடுத்த படத்துக்கு அவங்க கேட்குற சம்பளம் 10 கோடி மினிமம். ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அப்படியே டபுள் ஆகுறாங்க சம்பளத்தை. அப்படிங்கும் போது எந்த தயாரிப்பாளர் இப்போ இருக்கிறாங்க விரலுட்டுங்க பார்ப்போம். ஏவிஎம்மாக இருக்கட்டும், சூப்பர் ஹிட்டாக இருக்கட்டும், யார் படம் பண்ணுறா? காலங்காலமாக ரெகுலராக லட்சுமி மூவி ஆக்ஷன் கம்பெனி இருந்துச்சு. அவங்களாம் படமே பண்ணுறதுல நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா சம்பளம் கொடுக்க முடியல. டேரக்டருடைய ஒரு படம் ஹிட் ஆகிட்டா ஒரு டேரக்டரை வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியல. நடிகரை மட்டும் சொல்லக்கூடாது. ஹிட்டான டேரக்டர்ஸ் பண்ணுற அட்ராசிட்டி பயங்கரமாக பண்ணுறாங்க. அவங்க என்னன்னா நீங்கள் எத்தனை நாளில் படம் முடிப்பேன் சொல்ல முடியாது. படத்தை போட்டு காமிங்களா? காப்பிக்க மாட்டேன். இதெல்லாம் சொல்ல முடியுமா நீங்கள்? நீங்கள் பாரதி ராஜாவெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் முதல் படம் பண்ண எஸ் ஏ ராஜ்கண்ணன் முதலாளிங்கிறாரு. அவர்கிட்ட வந்து ஒவ்வொரு இதையும் சொல்லுவார் போய். அப்படி நடந்துகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி என்னென்னா நீங்கள் வந்து ஏவிஎம் மாதிரி நிறுவனங்கள்லாம் பிளான் பண்ணுவாங்க. ஏவிஎம்லாம் படம் பூஜை போட்ட அன்னைக்கு படம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அன்றைக்கி வாங்கிடுவாங்க. காலையில் படம் பூஜை, ஏவிஎம் பிள்ளையார் கோயிலில் காலையில் படம் பூஜை, மத்தியானம் ஒரு ரூமில் மீட்டிங் நடக்கும், சாயங்காலம் ஆல் ஏரியா சோல்ட் அவுட் படம். இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனால் பொங்கலுக்கு கரெக்டாக 13 பெட்டி உங்களுக்கு வீட்டுக்கு தேட்டருக்கு போயிடும். இப்படி ஒரு பிளானடோட சினிமா எடுத்துக்கிட்டு இருந்த கம்பெனி இன்றைக்கி ப்ரொடக்ஷனே வேணாங்கிற அளவுக்கு ஓடுறாங்கன்னா இங்கே நடக்கக்கூடிய அட்ராசிட்டிஸ் தான்.